ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமூக ஆர்வலர் பிரவீன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டம் பொய்கை ஊராட்சிக்கு உட்பட்ட பொய்கை கலைஞர் நகர் பகுதியில் பல ஆண்டுகளாக இருக்கிற இந்த கழிவுநீர் பிரச்சனையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து பொய்கை வில்லேஜ் யூடியூப் சேனல் மூலயமா பொதுமக்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் முன்னெடுத்து அந்த பிரச்சனைகள்லாம் துறை சார்ந்த அதிகாரிகளை அணுகி சம்மந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி பல அடிப்படை பிரச்சனைகளை நாங்கள் இன்றைக்கி நிவர்த்தி செஞ்சு வந்திருக்கோம். அது சம்மந்தமாக நம்ம பொய்கை ஊராட்சிக்கு உட்பட்ட கலைஞர் நகர் பகுதியில் இந்த பொதுமக்கள்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்ட பேரில் பொய்கை சமூக ஆர்வலர்கள் குழு சார்பாகவும் பொய்கை வில்லேஜ் யூடியூப் சேனல் மூலமாகவும் இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம கலாய்வு செஞ்சுருக்கோம். இங்கே என்னதான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பொதுமக்களாகி நீங்கள் உங்களுடைய பார்வைக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் நிருபர்லாம் அங்கே இருக்காங்க. உங்களுடைய என்னென்ன பாதிப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். அம்மா வணக்கம், உங்கள் பேர்லாம் சொல்லுங்கள். இங்கே என்ன பாதிப்பு இருக்குது, எவ்வளோ நாளாக நீங்கள் வசித்து வரீங்க? என் பேர் கஸ்தூரி. நான் இந்த இடத்துல வீடு கட்டினு 25 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா. இது வரலாம் இந்த காவான்றதே ஒன்றும் கிடையாது, தண்ணி போக வசதி கிடையாது, குடிக்கிற தண்ணி விடுறது கிடையாது. நாங்கள் எத்தனையோ முறை தலைவர்கிட்டையும் கவுன்சிலர்கிட்டையும் வார்டு நம்பர்கிட்டையும் நாங்கள் ரிப்போர்ட் வச்சோம். இது வரைக்கும் யாரும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்ன மரியாதைக்காக பார்வை இல்லை. இது வரலாம் அப்படித்தான் இருக்குது. இது தண்ணி போக வழியும் தான் இந்த மாதிரி எல்லாம் தேங்குமாங்க. ஒரு காவை கட்டினா அந்த தண்ணி நிற்குமாங்க. எவ்வளோ கஷ்டம் இது. குழந்தைங்கெல்லாம் இருக்குது, எவ்வளோ பாதிப்பு இது. இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க, கவர்மெண்ட்டு ஒரு வழி பண்ணி கொடுங்க. நீங்களாம் என்னம்மா சொல்கிறீங்க? தெருவில் காவா எவ்வளோ நாளாக இல்லைன்றீங்க. 25 வருஷமா இங்கே 25 வருஷமா காவா இல்லைன்னு சொல்கிறீங்க. தண்ணி வசதி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் வாங்கம்மா, இங்கே இங்கே கழிவு நீர்லாம் இங்கே விட்டுருக்கீங்க. இப்போ இதனால் உங்களுக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் ஏற்படுது? அழகாக சின்ன சின்ன பசங்களாம் வச்சுருக்கீங்க. இதனால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் நீங்கள் சந்திச்சு வரீங்க? அதை பற்றி ஒரு சின்ன 2 லைன் சொல்லலாம், நல்லா இருக்குமா? கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே இருக்க மக்களுடைய இப்போ பொதுமக்கள் நீங்கள் இவ்வளோ இதுக்கு முன்னாடி துறை சார்ந்த அதிகாரிகளை ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்லியிருக்கீங்க. யாரும் இந்த தெருவில் பார்க்கல. மீட்டிங்ல கூட நாங்க பேசணும் சார். நாங்க இந்த கிராம சபை கூட்டத்தில் மீட்டிங் கூட பேசியிருக்கீங்க. அதுக்காக மீடியா எல்லாம் பார்வையிட்டு போனாங்க. இப்போ வட்டார அலுவலர் இங்கே பார்த்தாங்களா? அவங்க பார்த்து என்ன சொன்னாங்கம்மா? இது வரைக்கும் வரல. கண்டிப்பாக நாங்கள் இந்த பொய்கை வில்லேஜ் யூடியூப் சேனல் மூலயமா உங்கள் கிட்டலாம் நாங்கள் குறையெல்லாம் கேட்டிருக்கோம். நிச்சயமாக நாங்கள் இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த வீடியோ எடுத்துன்னு போய் காண்பித்து உடனடியாக அந்த தெருவுக்கு காவா ஏற்படுத்தி உங்களுடைய துயரத்தெல்லாம் நாங்கள் இந்த சேனல் மூலயமா தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தருவோம். அனைவருக்கும் பொய்கை வில்லேஜ் யூடியூப் சேனல் மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். விரைவில் இந்த பணிக்கான நாங்கள் முயற்சி பண்ணுவோம். காவா என்ன தானே போவோம். இப்போ உங்களோட தேவை என்ன? கழிவு நீர் காவா தேவையில்ல. கண்டிப்பா பல பிரச்சனைகள் இங்க இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா நான் துறை சார்ந்த அதிகாரிகளை அணுகி இங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட பேசி கண்டிப்பா இந்த தெருவுக்கு நாங்க முடிஞ்ச அளவுக்கு காவாவை அமைச்சு தர ஏற்பாடு பண்றோம். கண்டிப்பா வெற்றிகரமா உங்களை பாராட்டுவோம். இதுக்கான வழி ஏற்படுத்தி கொடுங்க. நன்றிமா, எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி.